ஃப்ரெண்ட்ஸ் வாவுசி பூ மார்க்கெட்டு அண்ணா கடை. அண்ணா இது எவ்வளோண்ணா? காக்கா வந்து 240. காக்கட்டா 240. அண்ணா இந்த லைட் 240. குண்டுமல்லிங்கண்ணா? குண்டுமல்லி கால் கிலோ 100 ரூபா 90 ரூபா. கால் கிலோ 100 90. கனகாமரங்க? கனகாமரம் 240 கிலோ. பட்டன் ரோஸு அது 240 கிலோ. பாருங்க தம்பி கடை பாருங்க. வாவுசி பூ மார்க்கெட்டு கால் கிலோ 100 ரூபா சொல்றாரு. இதுங்க குண்டுமல்லி கிலோ 400. அதுங்க இது கிலோ 320. 320 400. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கால் கிலோ 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பூ நல்லா இருக்கு, பெரிய பூவாக தான் இருக்கு. மூணு பூ 10 ரூபா. செண்பகம் பாருங்க வச்சிருக்காங்க. 3 பூ 10 ரூபா. 140. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க தக்காளி ரோஸு விலை கம்மியாக தான் இருக்கு. தம்பி உங்க கடையா? 140 ரூபா பாருங்க. இங்கே பாருங்க கலர் கலராக கட்டி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வாங்கி வச்சிருக்காங்க. கால் 90. இதுண்ணா கால் 70. இதெல்லாம் எவ்வளோங்க? இது 120. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கால் கிலோ 90. கால் கிலோ 90 ரூபா. எல்லா பக்கம் ஒரே ரேட்டு தான். வாவுசி பூ மார்க்கெட்டு 100 ரூபாங்களா? அதுக்கா ஒரு ஆள் இருக்கிறீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் யோசிங்க தான் ஃபர்ஸ்ட் 160. அது வந்து 160. எனக்கு வேலை பாருங்க தாமரை வச்சிருக்காங்க. அண்ணா தாமரை எவ்வளோண்ணா? ஏமா ஒரே 420ங்களா? இது 320. இங்க பாருங்க சேரைக்கு தகுந்த மாதிரி பூ டிசைன் பண்ணி வச்சிருக்கா. பிளாஸ்டிக் பூ தானே? எவ்வளோங்கண்ணா? 80. இங்க பாருங்க எல்லா வகையான பூ வச்சிருக்காங்க. பிளாஸ்டிக் பூ மாதிரியே தெரியல, ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. இங்க பாருங்க கலரை சேரைக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு பாக்ஸ் எவ்வளோ சொன்னீங்க? சில்வர் கோல்டுங்களா? இது 100 ரூபாயாண்ணா? இது 100 ரூபா. 100. இதில் 80. இதுண்ணா பாருங்க பிளாஸ்டிக் பூ மாதிரியே தெரியல, எல்லாம் பிளாஸ்டிக் தான். எனக்கு சேருக்கு மேட்சாக வச்சுருக்கேன் பாருங்க. அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. எல்லா வகையானதுமே இருக்குது. எல்லா வகையான பூ வச்சுருக்காங்க பாருங்க. அழகாக இருக்குது. இந்த பிளாஸ்டிக்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. 100 ரூபா தான் சொல்கிறாங்க. தம்பி கடை வாங்க. வாவுசி பூ மார்க்கெட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க குண்டுமல்லி செண்டு 150. எல்லாமே அதே தானாக்கா? 160. 150. கனகாபுரம் இதுண்ணா கிலோ 80. ஆமாண்ணா யூடியூப்ண்ணா. அக்கா உங்கள் பேர் வசந்திங்களா? இதே ஊருங்கக்கா? அக்கா பூ கடை வச்சுருக்காங்க. வாவுசி பூ மார்க்கெட்டு பாருங்கள். இப்போ தான் எடுத்துருப்பேன். வாங்க கம்மி விலை குறைச்சி வாங்கிக்கலாம். வாவுசி பூ மார்க்கெட்டு அண்ணா கடை தான் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சம்மங்கி பார்த்தீங்கன்னா கிலோ 80 ரூபாய்க்கு தான் வச்சுருக்காங்க அண்ணா. வாவுசி பூ மார்க்கெட்டு. தக்காளி ரோஸ் எவ்வளோக்கா? தக்காளி எவ்வளவு? 120. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தக்காளி ரோஸ் வெறும் 120 ரூபா தான். விலை கம்மியாக நிறையா இருக்குது. துளசியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். துளசி ஒரு குட்டை எவ்வளோக்கா? 10 ரூபா கஞ்சி. எல்லாம் பார்ப்பாங்க மக்கள். என்ன யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரியாது. நீங்களும் எந்த ஊருக்குமா? பெண்ணாகரம். அங்கேருந்து இங்கே வரீங்க? ஐயோ அவ்வளோ தூரத்துலேருந்து வரீங்க, வந்துட்டு போயிடுவீங்களா? இதெல்லாம் அங்கே என்ன காட்டில் ஏக்கர் கணக்கில் போட்டுருக்கு. கரெக்டில் எடுத்துகிட்டு வரீங்க. அங்கே கரெக்டு இருக்குது இல்லையா? ஒகேன்கால் போகிற வழி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாம் ஒரே ஊர் தானாம்மா? அப்படியா? சரி சரி. அங்கே எந்த வேலையும் இல்லையாம்மா? சரி அவ்வளோ தூரத்து இங்கே வேற எங்கேயும் மார்க்கெட்டுக்கெலாம் போகிறது இல்லையா? வரல. இதை வச்சு நீங்கள் எப்படி இது பண்ணுறது? இதை கொண்டாந்து வச்சு நீங்கள் எந்த ஊருமா? ஓமலாபுரம். ஓமலூரா? காமலாபுரம் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க. பாலுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? 10 ரூபா தான். எல்லா பக்கம் அதே வேலை தான். மறிக்குழந்தை யாருது? இது நொனா இலையா? ஏன்னா நீங்கள் எந்த இருக்குமா? நாங்களும் மேச்சேரி தாம்மா. இது துளசி மட்டும் தான். பாருங்க ப்ரௌனு
எல்லாமே எல்லோ கலரு. தம்பி எல்லோ எவ்வளவு? எல்லாமே 100 ரூபா. அது 70. ஒரு பாக்ஸு 100 ரூபா தான். ஒரு பாக்ஸுக்கு எவ்வளோ பூ வச்சுருக்கீங்க? 20 பூ 100 ரூபா தான் கொடுக்குறீங்க. விலை கம்மியாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு இதுக்கு 20 பூ வச்சுருக்காங்க. ஆனால் 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இப்போ முகூர்த்தம் எதுவும் இல்லை, அதனால் விலை குறைஞ்சி போச்சா தம்பி? பாருங்கள் இதெல்லாம் ஒரு இதில் 300 ரூபாய்க்கு விற்ற பூ வந்து இப்போ 100 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. எப்படி கட்டுப்படி ஆகுது? கலந்து தானே 70. வெறும் 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. உங்கள் ஊரில் என்ன விலைன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சின்ன திருப்பதி. ஓ சரி சரிம்மா. நீங்களும் துளசி தான் எப்பயுமே இங்கே தான் இருப்பீங்களா? இது 200, இது 160, இதுங்க 160 தான். பாருங்கள், வஉசி பூ மார்க்கெட்டு. தம்பி கடைக்கு வாங்க, கம்மி விலையாக விற்றுட்ருக்கு. இப்போ சாமந்தி எவ்வளோ? சாமந்தி 120 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாமந்தி 120. தக்காளி ரோஸு தக்காளி ரோஸு தக்காளி ரோஸ் சொல்லுங்க. 140. இதுங்க 120. பாருங்க, அண்ணா கடை. மீண்டும் அண்ணா பாருங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து எடுத்துருக்கோம். 140. எது 140? இது செவ்வரலி, அது ரோஸுங்களா? சரி சரி. ஆஹா 100. இது வந்து இதுங்க எவ்வளோ? எவ்வளோண்ணா? விலை கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள், வஉசி பூ மார்க்கெட்டு. ரொம்ப நாள் ஆச்சு வந்து இல்லையா? கட்டு பாருங்கள், இது மறிக்கொழுந்து கட்டு 50 ரூபாய்க்கு. நீங்கள் எந்த ஊருண்ணா? உங்கள் காட்டு செடி கொண்டு வரீங்களா? சரி பாருங்கள், காட்டில் இவங்க போட்டிருக்காங்க. கட்டு 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நல்ல பெரிய கட்டாக வச்சுருக்குறாங்க. 50 ரூபாய்க்கு பாருங்கள். நல்ல பெரிய 1 கிலோ அளவுக்கு இருக்குது வெயிட்டு. நல்ல பெரிய கட்டு தான். விலை கம்மியாக இருக்குது. சீசன் இல்லாதனால விலை குறைஞ்சி போச்சுங்களா? பூராமே தான் போட்டிருக்கீங்க காட்டில். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வஉசி பூ மார்க்கெட் தான். ரோஸ் இல்லைங்களா? அது எவ்வளோ தம்பி கிலோ? 100 கிலோ 100. இதுங்க 120. சரி சரி. இந்த கலர்லாம் சொல்லுங்கள். இதெல்லாம் யாருது? அந்தனாதா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். அண்ணா ரேட் என்னது? அண்ணா ரேட் இது 100 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் 70 ரூபா தான் சொன்னாங்க. பாருங்கள், இந்த கலந்ததெல்லாம் 70. இது வெறும் 100. பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். எல்லா கலருமே இருக்குது. பாருங்கள், ஆரஞ்சு இருக்குது, ஆரஞ்சு, பிங்க் ரோஸு. பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. 100 ரூபா தான் கொடுக்குறாங்க. ஒரு கட்டுக்கு வந்து இங்கே பாருங்கள், ஒரு கட்டுக்கு வந்து 20 பூ இருக்குது. 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதே வெளியே கொண்டு வந்து ஒரு ரோஸ் வந்து 10 ரூபா 5 ரூபான்னு விற்றுறாங்க. 10 ரூபான்னு விற்றுறாங்க. பாருங்கள் எவ்வளோ கம்மியாக வாங்கிட்டு வந்து எவ்வளோ விற்கிறாங்கன்னு பாருங்கள். வாங்க, வஉசி மார்க்கெட் வாங்க. பாருங்கள், அடிக்க வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். கட்டு கட்டா ஒரு கட்டு 20 22 பூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், குண்டுமல்லி 150 ரூபா சொல்கிறாங்க. வஉசி பூ மார்க்கெட் தான். பாருங்கள், மல்லி 400. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், குண்டுமல்லி வெறும் 400 ரூபா தான். விலை குறைஞ்சி போச்சு. இங்கே பாருங்கள், எல்லாம் பூ வச்சுக்கிறாங்க. எல்லாம் எவ்வளோண்ணா? கிலோ 80 தான். விலை குறைஞ்சி போச்சு. இதுங்க 1000 3000லேருந்து எல்லாம் குறைஞ்சிருக்கு இல்லையா? 3000 இருக்குல்ல? சன்னமல்லி என்ன விலை? சன்னமல்லி 1 கிலோ 150 ரூபா. 4 கிலோ 150. குண்டுமல்லி 4 கிலோ 100 ரூபா. 4 கிலோ 100. இது 4 கிலோ 80. தம்பி கடை. இங்கே பாருங்கள், சாமந்தி 4 கிலோ 40 தான். ரோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. தக்காளி ரோஸு, எல்லோ கலரு, ஆரஞ்சு. குண்டுமல்லியில் எல்லா கடையிலும் ஒரே விலை தான். 4 கிலோ 100, இல்லை கிலோ 300. இல்லை ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி மாதிரி 2 வகையும் வச்சுருக்காங்க குண்டுமல்லியில். ஆனால் எவ்வளோ குண்டுமல்லி? 80. ஏன் ஆட்டுறாங்க? 80 ரூபா. 4 கிலோ 80. பாருங்கள், கலர் காக்கட்டா வச்சுருக்காங்க. கலர் காக்கட்டா எவ்வளோ? 4 கிலோ
60 கலந்து காக்கட்டான் 1/4 கிலோ 60. அதே நான் காக்கட்டான் 1/4 கிலோ 50. ஃப்ரெண்ட்ஸ் வாபூசி பூ மார்க்கெட்டு விலை கம்மியாக இருக்குது வாங்க. இது உங்களுக்கு தானா? வாங்கி வச்சுட்டாங்க. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தானா? ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் எவ்வளோ பெரிய பூ இருக்குது பாருங்கள். தக்காளி ரோஸு 120 சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் 1/4 கிலோ 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பண்ணி கனகாமரம் பாருங்க 1/4 கிலோ 80. ரூபாய்ங்களா? 1/4 கிலோ 100. இதுனா 4 கிலோ 100. இது 120. இது எவ்வளோங்க? 4 கிலோ 40. 4 கிலோ 40. ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பாருங்கள், இவங்க தான் வாபூசி பூ மார்க்கெட்டு. விலை கம்மியாக தான் இருக்குது. காக்கட்டா சொல்லுங்கள். 4 கிலோ 100 ரூபா. கத்திரிக்காய் பாருங்க வச்சுருக்காங்க பூ கடையில். அக்கா பூ எவ்வளோக்கா? 4 கிலோ 40. 4 கிலோ 100.